கோயில் மணி. கோவில்களில் பல வகையான மணிகள் பயன்படுத்தப்படுகின்ற. இவை அனைத்தும் வெவ்வேறு வடிவங்கள், அளவுகள் மற்றும் பயன்பாடுகளை கொண்டுள்ளன. கோவில் மணிகளின் வகைகள். பெரிய கோவில் மணி இது பொதுவாக கோவிலின் நுழைவாயிலுக்கு அருகில் அல்லது கோவிலின் மேல் பகுதியில் பொருத்தப்பட்டிருக்கும். இதை பூசை காலங்களிலும் வழிபாட்டு நேரங்களிலும் பயன்படுத்துவார்கள். கைமணி இது கையில் பிடித்து அடிக்கக்கூடிய சிறிய மணி. இது கோயில்களில் அர்ச்சகர்களால் பயன்படுத்தப்படுகிறது. கொத்து மணி இது பல சிறிய மணிகளை கொண்ட ஒரு வகை. கோயில்களில் விசேஷ நாட்களில் இதை பயன்படுத்துவார்கள். கண்டாமணி இது ஒரு பெரிய மணி. கோவில்களில் நேரத்தை குறிக்க அல்லது முக்கிய நிகழ்வுகளை அறிவிக்க இதை பயன்படுத்துவார்கள். இவை தவிர நவமணிகள் மற்றும் பாடும் கிண்ணங்கள் போன்றவையும் கோவில்களில் பயன்படுத்தப்படுகின்றன. நவமணிகள் என்பது வைர, மரகதம், நீலம், கோமேதகம், பவளம், மாணிக்கம், முத்து, புட்பராகம், வைடூரியம் போன்ற 9 வகையான கற்களை குறிக்கும். இந்த நவமணிகள் சிவபெருமானின் 9 உருவங்களாக கருதப்படுகின்றன. பாடும் கிண்ணங்கள் இவை உலோகத்தால் செய்யப்பட்ட கிண்ணங்கள் போன்ற வடிவத்தில் இருக்கும். இவற்றை அடிக்கும்போது ஒரு குறிப்பிட்ட அதிர்வுடன் கூடிய ஒலி எழுப்பும். இவை பொதுவாக தியானம், சமய சடங்குகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. கோவில்களில் இந்த மணிகள் ஓசை எழுப்புவதன் மூலம் இறைவனை வழிபடுவதற்கும் ஆன்மீக சூழலை உருவாக்குவதற்கும் பயன்படுகிறது. கோவில் மணிகள் சாதாரண உலோகத்தினால் செய்யப்படுவதல்ல. கேட்மியம், தகர உலோக வகை, ஜின்க், ஈயம், தாமிரம், நிக்கல், குரோமியம் மற்றும் மாங்கனீசு போன்ற பலோலோகத்தின் கலவையால் செய்யப்படுவது. கோவில் மணியை உருவாக்க பயன்படுத்தப்படும் உலோகத்தின் விகிதத்திற்கு பின்னணியில் அறிவியலடங்கியுள்ளது. ஒவ்வொரு முறை மணியடிக்கப்படும் போதும் ஒவ்வொரு உலோகத்திலிருந்து தனித்துவமான ஒலி ஏற்படும் வகையில் ஒவ்வொரு உலோகமும் கலக்கப்பட்டிருக்கும். இந்த தனித்துவமான ஒலிகளால் நம் இடது மற்றும் வலது மூளையில் ஒற்றுமையுண்டாக்கும். அதனால் மணியொலிக்க தொடங்கிய அடுத்த நொடியிலேயே கூர்மையான மற்றும் நீண்ட நேரம் நீடிக்கக்கூடிய சத்தமெழும். இந்த சத்தம் 7 நொடிகள் வரை நீடிக்கும். மணியோசையில் இருந்து வரும் எதிரொலி நமது உடலிலுள்ள 7 சக்கரங்களையும் தொடும். அதனால் மூளையின் வாங்குந்தன்மையும் உணர்வு திறனும் தீவிரமடையும். அதனால் தான் கருவறைக்கு செல்லும் முன் மணியை அடித்துவிட்டு செல்கிறோம்.